டைம் அண்ட் ஒர்க் அதாவது நாட்கள் மற்றும் வேலையில இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்லையும் இதே மாடல் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது பார்க்கலாம். அதாவது ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். பிஐ காட்டிலும் 24 நாட்களுக்கு முன்னாடியே அந்த வேலையை செய்து முடித்து விடுகிறார்கள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். எக்ஸாம்பிளுக்கு பி ஒரு வேலை செஞ்சா ஏ 3 வேலை செய்வார். ஏன்னா ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். ஸோ இது வந்து எஃபிசியன்சி, இது வந்து அங்கே திறமை. இது அப்படியே ரிவேர்ஸில் போட்டோமா 1:3, இது 3:1. இது அப்படியே ரிவேர்ஸில் போட்டால் 1:3. அதாவது ஏ ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை பி பார்த்தோம்னா 3 நாள் செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஏ வந்து எஃபிசியன்சியா வேலை செய்யறாரு, சீக்கிரமா குயிக்கா வேலை செய்யறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 24 நாட்கள் குறைவாகவே அதை சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிடுவார் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 24 அப்படிங்கிறது இந்த 2க்கான டிஃபரன்ஸ். 3ல் 1 போச்சுன்னா 2, இந்த 2க்கு தான் இந்த 24. அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணா 1க்கு 12. ஸோ 1க்கு 12னா இங்க 1 × 12 12, 3 × 12 36. அதாவது ஏ ஒரு வேலையை 12 நாள்லயே முடிச்சிருவாரு. ஆனா பி பார்த்தோம்னா அதே வேலையை 36 நாள் செஞ்சிருப்பாரு, ஸ்லோவா செஞ்சிருப்பாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. ஸோ அப்ப 2க்கு காமனா எல்சிஎம் எடுத்தோம்னா 36. 12 எத்தனை டைம் பிரிக்கணும்? 36 வரும், 3 டைம். 36 × 1 36, 2 ஆட் பண்ணா 4. அதாவது இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏ, இது வந்து ஏக்கான நாள், இது பிக்கான நாள். இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 ஆட் பண்ணா 4 வேலை. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 36. 36 வகுத்தல் 4 அப்படியே கேன்சல் பண்ணா 9 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஸோ இந்த மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோமா, இந்த எஃபிஷியன்சி இந்த வேல்யூ கரெக்டாக போட்டோமா, இந்த சம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எல்ஐசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ரோஜர் அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா ஒரு வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஆண்டனி அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செஞ்சா எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு சம் கேட்கணும்னா இந்த மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ அதாவது ரோஜர் அப்படிங்கிற தனியா செஞ்சா 8 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஆண்டனி அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ 2க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 40. ஸோ 8 எத்தனை டைம் பிரிக்கணும்? 40 வரும், 5 டைம். அதே மாதிரி 5 எத்தனை டைம் பிரிக்கணும்? 40 வரும், 8 டைம். அதாவது ரோஜர் அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5, அதே மாதிரி ஆண்டனி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 8. 2டையும் கூட்டினா மொத்தம் 13 வேலை. அதாவது ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 13 வேலை செய்வாங்க. மொத்த வேலை 40 வேலை. மொத்த வேலை 40 வேலை. அப்போ 40 வகுத்தல் 13 அப்படியே கேன்சல் பண்ணா 3 13 39, மீதி 1/13. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 3 1/13 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. 4 டைம். அதே மாதிரி இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 3 டைம். அதாவது இது பார்த்தோம்னா, அதாவது இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறது பி மட்டும் செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்ப இந்த 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா மீதி 1. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. அதாவது 4 வேலை டோட்டல் வேலை. அதுல பி செய்யக்கூடிய வேலை 3 வேலை. ஏவும் பி சேர்ந்து செய்யக்கூடிய வேலை 4. அதுல பி மட்டும் செய்யக்கூடிய வேலை 3. மைனஸ் பண்ணிட்டா மீதி 1 வேலை. அந்த 1 அப்படிங்கிறது யார் செய்யக்கூடிய வேலை? ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை பார்த்தோம்னா இங்க 60 வேலை இருக்குது. அப்போ 60 வகுத்தல் 1 = 60. ஸோ அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை 60 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஒய் மட்டும் தனியே அந்த வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் எக்ஸ் மட்டும் தனியே அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.